ஹாய், நம்ம பார்க்க போகிறது கார கொழுக்கட்டை. இது வந்து நம்ம பச்சரிசி மாவில் செய்ய போகிறது கிடையாது, இட்லி அரிசி மாவில் தான் செய்யணும். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பச்சரிசி மாவில் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரெகுலராகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நான் இப்போ இதுக்கு வந்து இட்லி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 3 மணி நேரம் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதை தாளிச்சிடலாம். போது இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். 2 வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஆனியனுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக சீவி வச்சுருக்கிற தேங்காய் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப தின்னாக சீவிக்கலாம். அப்போ தான் நம்ம இடையில நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேங்காயெல்லாம் வேக வேண்டியது கிடையாது. நம்ம லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதே மெத்தடில் நீங்கள் பச்சரிசி மாவில் கூட செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். நம்ம கடையில் வாங்கி செய்கிற மாவோட இப்படி செய்யும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து தண்ணியாட்டம் இருக்குதுன்னு யோசிக்க வேண்டியதில்லை. இது லைட்டாக ஹீட் பட்டாலே போதும், கெட்டியாயிரும். லைட்டாக நம்ம ஹீட் ஆகிற மாதிரி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது ரொம்ப கெட்டியாயிரும். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இது வந்து ஈஸியாக ஒரு கெட்டியாயிரும். நம்மளுக்கு பார்க்கும்போது தான் அப்படி தெரியும், தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் ஹீட் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சோம்னாலே அதுக்கப்புறமும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட் கெட்டியாகும். அதனால ரொம்ப போட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக திருப்பி விட்டு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையில் அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். நம்ம இட்லி தட்டில் அல்லது ஆவியில் வேக வைக்கிற தட்டு, 2ல் எதில் வேணாலும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் கூட தடவ வேண்டியதில்லை, நம்ம அது சும்மாவே வைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான். சூப்பராக ஈஸியாக
டேஸ்டா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அந்த பச்சரிசி மாவுல செய்றத விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.